வணக்கம் மக்களே. இன்றைய தெரிந்து கொள்வோம் பகுதியில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது ஸ்ட்ரா. பழரச பானங்களை குடிக்க ஸ்ட்ரா என அழைக்கப்படும் உறிஞ்சுகுழல் பயன்படுத்துகிறோம் அல்லவா? இந்த ஸ்ட்ராவை கண்டுபிடித்தது யார் தெரியுமா? கிபி 1888 மார்வின் ஸ்டோன் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. முதலில் இவர் கடினமான காகிதத்தால் ஆன ஸ்ட்ராவை உருவாக்கினார். அதற்கான காப்புரிமையை பதிவு செய்தார் ஸ்டோன் அவர்கள். ஏற்கனவே சிகரெட் பிடிக்க பயன்படுத்தும் காகித குழலை தயாரித்தவர்தான் இவர். அப்பொழுதுதான் அவருக்கு பானங்களை உறிஞ்சி குடிக்க உதவும் ஸ்ட்ரா கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. ஸ்ட்ராவை கண்டுபிடிப்பதற்கு முன் பானங்களை உறிஞ்சி குடிக்க ஏதுவாக பெர்னியல் என்ற புல்லை பயன்படுத்தினர். ஒவ்வொரு புல்லும் ஒரு இயற்கையான உறிஞ்சுகுழலாக இருந்தது. முதலில் ஸ்ட்ராவை பென்சிலை போன்று வடிவமைத்து தயாரித்தர். நீரில் மூழ்கும் போது இந்த காகித ஸ்ட்ரா சுருங்கி போகாமல் இருக்க பாரபின் என்ற திரவத்தை அதன் மேல் பூசினர். இவர் கண்டுபிடித்த இந்த ஸ்ட்ராவுக்கான காப்புரிமை ஜனவரி 3, 1888 பதிவானது. அதிலிருந்து 10 ஆண்டுகளில் ஸ்டோனின் தொழிற்சாலை அதிக அளவில் ஸ்ட்ராக்களை உற்பத்தி செய்தது. முதலில் ஸ்ட்ராக்கள் கையால் தான் தயாரிக்கப்பட்டன. 1906 ஸ்ட்ராவை தயாரிக்க எந்திரத்தை கண்டுபிடித்தது ஸ்டோன் ஸ்ட்ரா கார்ப்பரேஷன் என்ற நிறுவனம். அதன் பிறகுதான் காகிதத்திற்கு பதிலாக செயற்கை இழைகளால் ஆன ஸ்ட்ராக்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. இன்று நாம் பயன்படுத்தும் பல நவீன ஸ்ட்ராக்களுக்கு அடிப்படையும் ஆரம்பமும் வகுத்து கொடுத்தவர் ஸ்டோன் அவர்கள்தான். என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே.